சிந்தாமணி அந்த வீட்டின் வாசலில் வந்த நொடியே அங்கிருந்த அமைதி சிதறிப்போனது. அண்ணாமலை கோபமாக, இப்போ உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்டார். அவள் சிரித்தபடி பக்கத்தில் இருந்த பினான்சியரை முன்னேற்றினாள். அவர் கடுமையாக, கடன் கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சு, இன்னிக்கே முழு பணமும் தரணும், இல்லனா வீடு காலி பண்ணணும் என்றார். அந்த வார்த்தை கேட்டதும் வீட்டிலிருந்த எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். மாதம் மாதம் வட்டி கட்டிக்கொண்டு சம்ஹவ் சமாளித்த குடும்பத்திற்கு இது பெரிய அடியாக இருந்தது. கதையில் முன்னேறுவதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து வரவிருக்கும் புதுப்பிப்புகளை முதலில் காண சேனலுக்கு குழு சேரவும். முத்து கோபத்தில் சிந்தாமணியிடம் சென்று, நீயா இதுக்கெல்லாம் காரணம் என்று சத்தமிட்டான். அதற்கு அவள், என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பினது மறந்துட்டியா? லாக்கப்ல உட்கார வைத்த அவமானத்துக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கேன். இப்போ உன் குடும்பமே நடுரோட்டில் நிக்கப் போகுது என்று கத்தியாள். மீனா அதை கேட்டு, இப்படி உடனே வீடு எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் நேரம் கொடுக்கணுமே என்றாள். ஆனால் சிந்தாமணி அவளை இழிவாக பார்த்து, உனக்கும் உன் புருஷனுக்கும் நான் எந்த சலுகையும் தரமாட்டேன் என்றாள். விஜயா உடனே வந்து, நாங்க வட்டி கட்டிக்கிட்டு தானே இருக்கோம், இப்படி ஏன் பேசுறீங்க என்று கேட்டாள். சிந்தாமணி உடனே நாடகம் போட்டு, என்னால எதுவும் முடியாது, எல்லாம் பினான்சியரின் முடிவு, நான் உங்களுக்காக வருத்தப்படத்தான் வந்தேன் என்றாள். அதற்கு பிறகு மெதுவாக, பிறகு இந்த வீட்டை நான் வாங்கிக்கிட்டு உங்களை வச்சுக்கிறேன் என்று சொல்லி எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தாள். அந்த நேரத்தில் அண்ணாமலை வெடித்தார். வீட்டு பத்திரத்தை எனக்கு தெரியாம அடமானம் வைத்தது நீங்கதான் என்று விஜயாவை நோக்கி சத்தமிட்டார். மனோஜை பார்த்து, நான் உழைத்த காசை எடுத்துட்டு போனதும் மன்னிச்சேன், ஆனா இன்று குடும்பத்தையே ரோட்டுக்கு கொண்டு வந்துட்ட என்றார். மனோஜ் தலை குனிந்து நின்றான். அவனிடம் சொல்ல வார்த்தையே இல்லை. பினான்சியர் தன் ஆட்களிடம், வீட்டை பூட்டுங்க, சாவி எடுத்து வாங்க என்று கட்டளையிட்டார். அந்த ஒரு நிமிடத்தில் அவர்கள் பல வருடங்கள் வாழ்ந்த வீடு அந்நியமானது. முத்து அழுதபடி அண்ணாமலையிடம், அப்பா கவலைப்படாதீங்க, உங்களை மீண்டும் நல்லா வாழ வைப்பேன் என்றான். மீனா உடனே, மாமா எங்க வீட்டுக்கு வாங்க என்று அழைத்தாள். அவளிடம் பெரிய வசதி இல்லாவிட்டாலும் உண்மையான பாசம் இருந்தது.